அடுத்தது எலும்புகள். எலும்பு எலும்பு வந்து பார்க்கும்போது தசையை தாங்கி பிடிக்கிறது, நம்மளுக்கு உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பு தர்றது எல்லாமே இந்த எலும்புகள் தான். தசையை தாங்கி பிடிக்கிறதும் உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் இந்த எலும்புகள். எலும்புகள் பார்க்கும்போது பலவாறு அமைக்கப்பட்டிருக்கு, உறுப்புகளுக்கு ஏற்றவாறு. இப்போ உதாரணமாக கபாலத்தில் கபால எலும்பு, அடுத்து வந்து பார்க்கும்போது தொடை எலும்பு, கை எலும்பு, கால் எலும்பு, பாதம் அப்படின்ட்டு ஒவ்வொரு உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி எலும்புகள் வந்து நம்ம உடலில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ கபாலத்தில் வந்து பார்க்கும்போது தகட்டெலும்பு, அப்போ மூளையை தலையிடக்கூடிய அந்த மூளை அந்த பகுதியை வந்து காக்கிறதுக்கு ஏதுவாக அந்த தகட்டெலும்பால் ஆக்கப்பட்டிருக்கு. அது வந்து பார்க்கும் பொழுது அடுத்து வந்து தொடை எலும்பு. அப்போ வந்து தொடை எலும்பு அப்படிங்கும்போது கனத்த எலும்பு, உடலில் பெரிய எலும்பு எது அப்படின்னு பார்க்கும்போது தொடை எலும்பு. அதே மாதிரி சிறிய எலும்பு எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காதில் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மூக்கில் வந்து பார்க்கும்போது சுருள் எலும்பு, குருத்தெலும்பு. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த எலும்புகள் உடலில் அமைக்கப்பட்டிருக்கு. எலும்போட வளர்ச்சிக்கு அப்போ எலும்புகள் தான் ஆதாரம். எலும்புகள் சரியாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம நிற்கிறது கூட முடியாது. இல்லை அப்படின்னா வலிமை இல்லாமல் இருந்ததுன்னா சீக்கிரம் உடஞ்சிரும். அப்போ எலும்போட வலிமைக்கு வந்து பார்க்கும்போது சுண்டைக்காய் வந்து ஏற்ற உணவாக இருக்குது. சுண்டைக்காயை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் பொழுது நம்மளுக்கு எலும்போட வலிமை ஏற்படும், எலும்புகளுக்கு வலிமை ஏற்படும். எலும்போட வளர்ச்சிக்கு சுண்டைக்காய். அதே மாதிரி நூற்கோள் அதே மாதிரி தான் வலிமை தரக்கூடியது, சுண்டைக்காயும் நூற்கோளும். அடுத்தது எலும்பு உறுதிக்கு ஆரஞ்சு, பப்பாளி இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அடுத்தது பலாப்பழம். நம்ம கபால எலும்புக்கு, கபாலத்திற்கும் கபால நரம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய பலாப்பழம். கபாலத்திற்கும் கபால நரம்புகளுக்கும் வந்து பலாப்பழம் ரொம்ப நல்லது. அப்போ சுண்டைக்காய், நூற்கோள், புதினா, ஆரஞ்சு, பப்பாளி இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது எலும்புகள் பலமாக இருக்கும். அடுத்து பற்கள். வெட்டுப்பற்கள், கோரைப்பல், முன்கட்டைப்பல், கடவால் பற்கள் அப்படின்ட்டு 32 பற்கள் இருக்கு. அதில் வந்து பார்க்கும் பொழுது 3 பகுதியாக பற்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சிகரப்பகுதி, கழுத்து பகுதி, வேர் பகுதி அப்படின்னு 3 பகுதியாக இருக்கு. சிகரப்பகுதிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பகுதி. வேர் பகுதி அப்படிங்கும் பொழுது அந்த ஈர்களுக்கு உள்ளடக்கூடியது வேர் பகுதி. அப்போ இந்த வேர் பகுதியும் சிகரப்பகுதியும் இணைக்கக்கூடிய அந்த பார்டர், அந்த போர்ஷன் தான் வந்து கழுத்து பகுதி, நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் மேல் அந்த லேயர் வந்து பார்க்கும்போது எனாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனாமல் வளர்ச்சிக்கு, அந்த எனாமல் பாதுகாப்புக்கு வந்து பார்க்கும்போது சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. எனாமல் பாதுகாப்புக்கு சுண்டைக்காய். பற்களோட உறுதிக்கு வந்து ஆரஞ்சு, மாம்பழம் இதெல்லாம் உறுதி ஏற்படும். அடுத்தது பல்வலி, ரத்தம் வடிதல் இதெல்லாம் சரியாக, ஈறுகளில் இருக்கிற நோய் சரியாக இருக்குன்னு பார்க்கும்போது பப்பாளி, இந்த ஆரஞ்சு, மாம்பழம், சுண்டைக்காய் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது எனாமல் பாதுகாக்கப்படுகிறது. பற்களை ரத்தம் வடிதல், ஈறுகளில் ரத்தம் வடிதல், ஈறுகள் வீக்கம் இதெல்லாம் நமக்கு குணமாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கண். உடல் உறுப்புகளில் கண்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. உலக தொடர்போடு நேரடி தொடர்பு ஏற்படுறது எந்த உறுப்புன்னு பார்க்கும்போது கண்ணால் தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ உலகத்தோடு நேரடி தொடர்பு கொள்ள இந்த கண்கள் பயன்படுது. பாருங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணென தரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்விக்கு நேரானது கண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வியை எதோட ஒப்பிட்டு சொல்றாங்க பாருங்க, கண்ணோட. அப்போ கண் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ அந்த கண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கும் பொழுது சுண்டைக்காய், கேரட், முருங்கைக்கீரை பயன்படுது. கண்ணுக்கு குளிர்ச்சி, அகத்திக்கீரை, முளைக்கீரை இதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அடுத்தது மாலைக்கண் நோய் வராமல் இருக்கிறதுக்கு செவ்வாழை பழம். அப்போ கண்ணுக்கு பாதுகாப்புங்கும் போது சுண்டைக்காய், கேரட், முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண்களை பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும். கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதுன்னு பார்க்கும்போது அகத்திக்கீரை, முளைக்கீரை. மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு செவ்வாழை பழம் நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு கண் நோயிலிருந்து நம்ம விடுபடலாம், கண்ணை பாதுகாக்கலாம். அடுத்து தோல். இது அற்புதமான கவசம். ஆக்சிஜனை உடலுக்கு கொடுக்குது, தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுது. சாதாரண மனிதனுக்கு பார்க்கும் பொழுது 20 சதுர அடி தோல் வந்து நம்ம உடல்ல இருக்கு. தோல் நோய் சரியாகிறதுக்கு புடலங்காய். அடுத்தது சொறி, சிரங்கு இது மாதிரி நோய்கள் வந்து
நீங்கிறதுக்கு வந்து பார்க்கும்போது ஆரஞ்சு, முருங்கைக்கீரை, முளைக்கீரை, கொய்யா, வாழைப்பழம், அல்பகோடா இதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆரஞ்சு, முருங்கைக்கீரை, முளைக்கீரை, வாழைப்பழம், கொய்யா இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம தோலை வந்து பாதுகாக்க முடியும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது நுரையீரல். நுரையீரல் என்பது உடலுக்கு உலை போன்றது. அப்போ உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிலிருந்து எடுத்து ரத்தத்தோடு கலந்து நம்மளுக்கு உடல் முழுவதும் ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் நுரையீரல் தான். அதே மாதிரி தேவையற்ற கரியமில வாயுவை வெளியேற்றுவதும் இந்த நுரையீரல் தான். அப்போ உடலுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு வர்றது யாருன்னு பார்க்கும்போது இந்த நுரையீரல். அப்போ நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்பொழுது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் மூலம் இந்த மூச்சு ஓட்டத்தை சீராக்கி தேவையற்ற கரியமில வாயுவை வெளியேற்றி ஆக்சிஜனை பெறணும். அப்போ அதுக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த நுரையீரல் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ நுரையீரலை பாதுகாப்பாக வைக்கும் பொழுது தான் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்மளால் பெற முடியும். அப்போ நல்ல சுவாசம் கொண்டு நல்வாழ்வு நம்மளால் வாழ முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மூளை. என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். அப்போ இந்த மூளை வந்து பார்க்கும்பொழுது 1.5 கிலோ எடை கொண்டது. அது எண்ணற்ற பணிகளை செய்யக்கூடியது. நம்ம உடல்ல 2% தான் அந்த மூளை இருக்கு. ஆனால் அதோட பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது அபரிவிதம். இதை போல இந்த மூளையை போல எந்த ஒரு கம்ப்யூட்டரும் இருக்கிறதா தெரியவில்லை அப்படின்னு குறிச்சிருக்காங்களா? அந்த அளவுக்கு அதோட வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா உறுப்புகளுக்கும் தலைமை வகிக்குது. மூளை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் தலைமை வகிக்குது. இப்போ உதாரணமா ஒரு பிரச்சனை, உதாரணமாக சிறுமூளையில் ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது சிறுமூளையோட உதவி இல்லாமல் நம்மளால் நிற்கக்கூட முடியாது. அதனால தான் மதுபோதையில் இருக்கிறவங்க தள்ளாடி நடக்க காரணம். எனக்கு ஆள்கால் வந்து பார்க்கும்பொழுது எதை பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறுமூளையை பாதிக்குது. அதனால அவங்களால சரியாக நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடுறாங்க. அதே போல் உடலோட உட்புற சமநிலையை பராமரிக்கிறது, நீரின் சமநிலையை பராமரிக்கிறது எல்லாமே இந்த ஹைபோதாலமஸ். முழுக்க மூளையோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம். அப்போ மூளைக்கு வலுவூட்டும் உணவு என்ன? வெண்டைக்காய். மூளைக்கு வலுவூட்டக்கூடிய உணவு அப்படின்னு பார்க்கும்போது வெண்டைக்காய். அறிவு விருத்திக்கு பீட்ரூட் வந்து பார்க்கும்போது நம்முடைய அறிவு விருத்தியாகும். அடுத்து மூளைக்கு பலம் தரக்கூடியது பார்க்கும்போது சக்கரவள்ளி கிழங்கு, மாம்பழம். அடுத்தது அறிவு வளர்ச்சி, புத்தி தெளிவை கொடுக்கக்கூடியது தூதுவளை, முளைக்கீரை. அடுத்தது முக்கியமானது மூளைன்னு சொல்லும் பொழுது ஞாபக சக்தி சொல்லுவோம். ஞாபக சக்திக்கு வல்லாரை சொல்லியிருக்காங்க. வல்லாரையை தவிர வேற எந்த ஒரு மருந்தும் இல்லை, வேற எந்த ஒரு உணவுமே இல்லை. ஞாபக சக்திக்கு வல்லாரை தான் முதன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது மூளை கோளாறு சரியாக திராட்சை, ஆப்பிள், அத்திப்பழம் சாப்பிடும்போது மூளை கோளாறு சரியாகும். நம்ம மூளையை ஆக்டிவாக வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மூளை ஆக்டிவாக நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட செயல்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். இப்போ இதுவரையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் என்னென்ன உணவுகள் வேணும், எந்தெந்த உணவு கொடுத்து அந்த உறுப்பை வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு சத்துக்கள், ஒவ்வொரு தனிமங்கள், உதாரணமாக பாஸ்பேட்டு, பொட்டாசியம், வைட்டமின் ஏ, அப்போ ஒவ்வொரு சத்துக்களும் என்னென்ன வேலையை பார்க்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து பாஸ்பரஸ். எலும்புகளையும் பற்களையும் வளர்க்கறதுக்கு பாஸ்பரஸ் நமக்கு பயன்படுது. ரத்தத்திற்கும் பாஸ்பரஸ் தேவை. அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பையும் பிரித்து உடலுக்கு வந்து சக்தியை உண்டாக்குறது எதுன்னு பார்க்கும்பொழுது அந்த பாஸ்பரஸ். நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டாலும் கொழுப்பு எடுத்துக்கிட்டாலும் அதை பிரித்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்க்கும்போது இந்த பாஸ்பரஸ். அடுத்து குளோரின், அயோடின். ரத்தம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கு, ஜீரணம் நல்லா நடைபெறதுக்கு இந்த குளோரின், அயோடின் தேவை. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு பொருளையும் கால்சியத்தையும் பிரித்து நம்மளுக்கு உடலுக்கு கொடுக்கறது யாருன்னு பார்க்கும்போது இந்த குளோரின், அயோடின் தான். இது மேக்ஸிமம் பார்க்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு உப்புலையுமே எல்லா கீரைகளையுமே இருக்குது. இந்த குளோரின், அயோடின் பார்க்கும்பொழுது நம்ம தினமும் எடுத்துகிற உப்புலையுமே கீரைகள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் குளோரின், அயோடின் நமக்கு இருக்குது. அடுத்து பொட்டாசியம். உடல் வளர்ச்சிக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு, நம்ம உடல் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது,
அடுத்து தசையோட இயக்கத்திற்கு, இருதயம் நல்லா இயங்குறதுக்கு எல்லாத்துக்குமே பொட்டாசியம் நம்மளுக்கு தேவை. உடல் வளர்ச்சிக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு, நீர்சத்து குறையாம இருக்க, தசையோட வளர்ச்சிக்கு, இருதயம் நல்லபடியா இயங்குறதுக்கு எல்லா இதுக்குமே பொட்டாசியம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அடுத்து பாஸ்பேட். உணவு ஜீரணம் அடைகிறதுக்கும் பாஸ்பேட் ரொம்ப பங்கு உண்டு. உணவு ஜீரணம் அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்க்கும்போது பாஸ்பேட்டும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் புரதம், கொழுப்பு, மாவுச்சத்து இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது. கழிவுகளை தேங்காமல் பார்த்துக்கக்கூடியது. உமிழ் நீர், ஜீரண நீர், சிறுநீர், வியர்வை அப்படின்னு முறைப்படி சுரக்கிறதுக்கு யாரு காரணம்னா இந்த பாஸ்பேட் காரணம். அப்போ நம்ம உடலுக்கு பாஸ்பேட் சத்தும் தேவைப்படுது. அடுத்து பார்க்கக்கூடிய சத்து வைட்டமின் ஏ. உடல் வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு வைட்டமின் ஏ கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ குறைஞ்சது அப்படிங்கும் பொழுது தோல் சொரசொரப்பாயிரும். தோல் சொரசொரப்பாகும் பொழுது கிருமிகள் உள்ள எளிமையாக போகிறதுக்கு காரணமாயிரும். இப்போ வைட்டமின் ஏ குறையும் பொழுது கிருமிகள் உள்ள புகுந்துடும், நோய் தொற்று நம்மளை தாக்கிடும். இப்போ வைட்டமின் ஏ குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். பற்கள் மேலே இருக்கிற அந்த எனாமலுக்கும் வைட்டமின் ஏ நமக்கு தேவை. அப்போ உடல் வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு, எனாமல் பல்லோட எனாமலுக்கு கிருமி உள்ள புகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்க்கும்போது இந்த வைட்டமின் ஏ நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்தது வைட்டமின் B1. இந்த வைட்டமின் B1 பார்க்கும் பொழுது சோடாப்பு சேர்த்து சமைக்கும் பொழுது அழிந்துவிடும். அப்போ உணவு நம்ம சமைக்கும் பொழுது சோடாப்பை நம்ம தவிர்க்கணும். அப்படி சோடாப்பு சேர்த்து நம்ம சமைக்கும் பொழுது சத்துக்கள் அழிஞ்சிடும். இந்த குறையினால, இந்த B1 குறைபாட்டால என்னென்ன நம்மளுக்கு நிகழும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நரம்பு பலவீனமாகும். நரம்பு பலவீனமானாலே நம்மளோட செய்தி மூளைக்கு போகாதுன்னு பார்த்தோம். அப்போ நரம்பு பலவீனமாயிடும். நம்ம எதுவுமே ஒரு தெளிவாக இருக்க முடியாது. மனக்குழப்பம், தெளிவில்லாமல் இருப்போம், உற்சாகம் இல்லாமல் இருப்போம், எதையுமே சந்தேகத்தோட பார்க்குற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம இருப்போம். ஞாபக சக்தி குறைஞ்சிரும், கை நடுக்கம், உடலுறவில் வெறுப்பு, இது மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். விட்டமின் B1 குறைவால் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு ஏற்படும். அடுத்து B6. வைட்டமின் B6 இதோட தேவை ரொம்ப 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 குறைவு தான். நம்ம உடலுக்கு B6ஓட அளவு ரொம்ப தேவை அளவு குறைவு தான். 5 மைக்ரோகிராம் இருந்தால் போதும். ஆனால் அதோட பங்குங்கிறது ரொம்ப அதிகம். B6 இல்லை அப்படின்னா புரதச்சத்தை நம்மளால் பயன்படுத்தவே முடியாது. நம்ம புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டாலுமே அதை நம்ம பயன்படுத்தவே முடியாது. அப்போ அதை பயன்படுத்துறதுக்கு B6 நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம புரோட்டீனை பயன்படுத்துறதுக்கு B6ம் வேணும், இரும்பு சத்தும் வேணும். அப்போ தான் நம்ம புரோட்டீனை நம்மளால் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த B6 செல்லோட உற்பத்திக்கும், சிவப்பு செல் உற்பத்திக்கும், வெள்ளை அணுக்கள் பார்க்கும்போது போலிபாம்ஸ் அப்படின்றது, போலி மார்க்ஸ் அது உருவாகிறதுக்குமே இந்த B6 நமக்கு தேவைப்படுது. அடுத்து போலிக் அமிலம். போலிக் அமிலத்தோட வேலை என்னன்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம், எலும்பு மஜ்ஜையில் சிவப்பணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகுதுன்னு பார்த்தோம். அப்படி அது சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு யாரு காரணம்னு பார்க்கும்போது இந்த போலிக் அமிலம் தான். எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு யாரு காரணம்? போலிக் அமிலம். இப்போ போலிக் அமிலம் குறைபாடு அப்படின்னா இரத்த சிவப்பணுக்களும் குறைபாடு, அப்போ இரத்த சோகை ஏற்படும். இப்போ நம்ம முன்னரே இரத்த சோகை ஏற்படுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? விட்டமின் சி வேணும்னு பார்த்தோம். இரும்பு சத்து குறைஞ்சாலுமே நம்மளுக்கு ஹீமோகுளோபின் குறைவுன்னு பார்த்தோம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது விட்டமின் சியும் வேணும், இரும்பு சத்தும் வேணும்னு பார்த்துருக்கோம். இப்போ போலிக் அமிலம் வேணும். போலிக் அமிலம் குறைஞ்சிச்சு அப்படிங்கும் பொழுது எலும்பு மஜ்ஜையில் உருவாகிற அணுக்களில் குறைபாடு ஏற்பட்டுரும். அப்போ எலும்பு மஜ்ஜையை தூண்டி சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதோட பங்கு யாருக்கு இருக்குன்னு பார்க்கும்போது போலிக் அமிலத்துக்கு இருக்கு. அடுத்தது விட்டமின் டி. விட்டமின் டியோட பங்குன்னு பார்க்கும்போது எலும்பு பற்களை பலப்படுத்துகிறது. எலும்பு பற்களை பலப்படுத்துது. எலும்புக்கு கால்சியமும் பாஸ்பரஸும் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் டியும் தேவை. இந்த விட்டமின் டி எதில் இருக்கு? விட்டமின் டி சூரிய ஒளியில கிடைக்குது. வேற எந்த ஒரு மருந்து மாத்திரையிலையோ உணவு முறையிலையோ நம்மளால விட்டமின் டியை பெற முடியாது. நம்ம விட்டமின் டியை பெறணும் அப்படின்னாவே கண்டிப்பாக சூரிய ஒளியில தான் பெற முடியும். இப்போ சூரிய ஒளியில பெறணும் அப்படின்போது நேரடியாக நம்ம சூரிய ஒளியில போய் நிற்க தேவை இல்லை. அப்போ எப்படி நம்ம உடல் பெறும்? நம்ம ஆயில் பாத், எண்ணெய் குளியல் மூலமாகத்தான் நம்ம சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டியை பெற முடியும். அப்போ தான் எலும்பையும் பற்களையும் நம்ம பலப்படுத்த
முடியும். அதுக்கு நம்மளுக்கு விட்டமின் டி தேவைப்படுகிறது. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வைட்டமின் இ. வைட்டமின் ஈயோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும் பொழுது அது கருச்சிதைவை தடுக்கக்கூடியது. அடுத்து பார்க்கும் பொழுது நச்சுக்கிருமியை ஒரு என்சைம் அடிக்குது. அந்த என்சைம் உருவாகிறதுக்கு இந்த வைட்டமின் இ தான் காரணமாக இருக்குது. அப்போ நம்ம உடலுக்கு வைட்டமின் இயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து வைட்டமின் கே. ரத்தம் உறையிறதுக்கு வைட்டமின் கே தேவைப்படுது. ரத்தம் உறையிறதுக்கு வைட்டமின் கே மட்டும் இல்லை, கால்சியமும் நமக்கு தேவை. அடுத்தது வைட்டமின் சி. வைட்டமின் சின்னு பார்க்கும் பொழுது செல்லோட இயக்கத்திற்கு, ரத்தம் நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு, பற்கள் எலும்போட வளர்ச்சிக்கு எல்லா இதுக்கும் வைட்டமின் சி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வைட்டமின் சி குறையுது அப்படின்னா பிட்யூட்ரி அட்ரினலோட சுரபியில் வைட்டமின் சி இல்லை அப்படிங்கும் பொழுது தன்னோட திரவத்தை சுரக்க இயலாது. வைட்டமின் சி குறைபாடு அப்படிங்கும் பொழுது சுரப்பியில் தன் திரவத்தை சுரக்கக்கூட முடியாது. அதுக்கும் வைட்டமின் சி தேவைப்படுது. அடுத்து பல்கள், ஈர்கள் ரத்தம் வடிதல், இது எல்லாத்துக்குமே பார்க்கும்பொழுது வைட்டமின் சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்னென்ன உணவுகள் வேணும், என்னென்ன சத்துக்கள் வேணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒட்டுமொத்த உடலுக்கே உடல் அழகாக இருக்க, பொலிவாக இருக்க அப்படின்ட்டு. இப்போ உடல் வலிமையாக இருக்க, பலமாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது வாழைப்பூ, பீன்ஸு, அரைக்கீரை பயனுள்ளதாக இருக்கும். உடல் பலமாக இருக்க பீன்ஸு, அரைக்கீரை, வாழைப்பூ. அடுத்தது உடல் பொலிவுக்கு பார்க்கும்போது அரைக்கீரை, கேரட், மாம்பழம். அரைக்கீரை, கேரட், மாம்பழம் எதுக்குன்னு பார்க்கும்போது உடல் பொலிவாக இருக்கிறதுக்கு, அழகாக இருக்கிறதுக்கு. அடுத்தது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது அகத்திக்கீரை, புளிச்சக்கீரை. நம்மளோட உடல் சூட்டை குறைக்கக்கூடியது அகத்திக்கீரை, புளிச்சக்கீரை. அடுத்தது உடல் தங்கம் போல் ஆக்கிறதுக்கு கரிசலாங்கண்ணி, புண்ணாக ஆக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை. அடுத்தது நம்மளோட நல்ல பசி எடுக்க, உடலுக்கு நல்ல பசி எடுக்க முளைக்கீரை. உடல் ஆரோக்கியத்திற்கு ஆரஞ்சு. இப்போ உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், பலமாக வச்சுக்கணும், நோய் இல்லாமல் வச்சுக்கும் போது நம்ம என்ன காய்களை, கனிகளை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. இப்போ மேல் சொன்ன காய்கள், கனிகள் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலை நோய் இல்லாமல் பாதுகாக்க முடியும். எவ்வளோ சத்துக்கள் இந்த காய்களில், கனிகளில், கீரைகளில் இருக்குது பாருங்களே, அதை முழுமையாக நம்ம உடலுக்கு பயன்படுத்தும் போது தான் நம்ம நோய் இல்லாமல் இருக்க முடியும். அதுக்காக தான் குருஜி அழகாக சொல்லியிருக்காங்க, தினம் ஒரு காய், தினம் ஒரு கீரை, தினம் ஒரு பழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த சத்துக்களை நம்ம முறையாக நம்ம பயன்படுத்த முடியும், கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்தது இந்த உணவு முறைகளில் அறுசுவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முன்னோர் சொல்லியிருப்பாங்க அறுசுவை உணவு அப்படின்ட்டு. அந்த அறுசுவை அப்படிங்கிறது உணவில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த உடலுக்கு இந்த அறுசுவையும் ஒவ்வொரு பங்களிப்பை கொடுக்குது. காரம் அப்படிங்கிறது உடலுக்கு உஷ்ணத்தை அளிக்கக்கூடியது. கார சுவை எல்லாமே சுவை. கார சுவை அப்படிங்கிறது உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. உணர்ச்சியை கூட்டவும் குறைக்கவும் இந்த கார சுவை பயன்படுது. அடுத்து கசப்பு. உடலில் உள்ள உதவாத கிருமிகளை அழிப்பது இந்த கசப்பு சுவை. இனிப்பு சுவை உடலோட தசையை வளர்க்கக்கூடியது. புளிப்பு சுவை தேவையற்ற கிருமிகளை, அழுக்கை நீக்கக்கூடியது. புளி சொல்ல புளிப்பு சுவை சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மாங்காய், எலுமிச்சை, நெல்லிக்காய், தக்காளி, இந்த புளிப்பு சுவையை சேர்த்துக்கணும். இனிப்பும் அதே மாதிரி தான், நம்ம உடலோட தசையை வளர்க்கும்னு சொல்லியிருக்கோம். இனிப்பு அனைத்து பழங்கள்லையுமே இனிப்பு சுவை கலந்துருக்கு. அது மாதிரி மஞ்சள், பூசணிக்காய், சர்க்கரை, வெல்லம், இதில் பார்க்கும்பொழுது இனிப்பு சுவை இருக்குது. துவர்ப்பு அப்படிங்கும்போது ரத்தம் அடிபட்டு ரத்தம் வெளியேறும் போது தடை பண்ணுறது, ரத்தத்தை உரைய செய்கிறது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது துவர்ப்பு சுவைக்கு உண்டு. அடுத்த சுவை உப்பு. ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது உப்பு சுவை. அப்போ உணவில் அறுசுவையும் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நார்ச்சத்து வர மாதிரியும் பார்த்துக்கணும். பெரும்பாலும் காய்கள், கீரைகளில் நம்ம நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து வர மாதிரியும் உணவு முறையில் பார்த்துக்கணும். அப்போ தான் செரிமானம் எளிமையாக நடக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்க்கும்பொழுது நம்ம நாட்டு மருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் பொழுது தவிர்க்க வேண்டிய உணவுகள் அகத்திக்கீரை, பாகற்காய், கத்திரிக்காய், இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள். இதெல்லாம் நம்ம உணவில் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பார்க்கும்போது காலையில் பெரும்பாலும் சிறுதானிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் முழுமையான சத்துக்கள் உடலுக்கு சேரும். சிறுதானியங்களில் காலையில் உணவாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
கேழ்வரகு, கம்பு, சோளம், வரகு, சாமை அது மாதிரி உணவுகள் நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாம். அடுத்து கருகிய உணவு, அடிப்பிடித்த உணவை நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. அது வந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியது, அதனால் அதை எடுத்துக்கக்கூடாது, தவிர்க்கணும். அதுபோல் விட்டமின் சி, அந்த விட்டமின் சி உணவு வந்து பார்க்கும்பொழுது அனல் பட்டாவே அழிஞ்சிடும். அதனால நம்ம வந்து அப்படியே சமைக்காமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய், எலுமிச்சை, பப்பாளி இதெல்லாமே சமைக்காமல் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, சரி. இப்போ நம்ம உடலுக்கு உறுப்புகளுக்கு ஏற்ற உணவு, அறுசுவை உணவு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு நலமாக இருக்குமா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அந்த உணவோடு ஒழுக்க முறையும் நம்ம பின்பற்றணும். அந்த உணவுல ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியம் வரும். வெறும் உணவுனால மட்டும் ஆரோக்கியம் வராது. அப்போ ஒழுக்கமுறை என்ன? ஒழுக்கமுறை நேரத்துக்கு சாப்பிடணும். நேரம் தவறி சாப்பிடும் பொழுது குடல்ல வயிற்றில் வந்து பார்க்கும் பொழுது அந்த அமிலம் சுரந்து அதனால நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அல்சர் பல பிரச்சனை ஏற்படும். அதனால நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும். நேரம் தவறி சாப்பிடும் பொழுது ஆரோக்கியமாக உணவாக இருந்தால் கூட அதனால நம்மளுக்கு சத்தோ ஆரோக்கியமோ நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம ஒழுக்கத்தில் நேரத்துக்கு சாப்பிடணும். அடுத்தது 2வது, உண்ணும் உணவோடு பழங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. உண்ணும் உணவோடு பழங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம சமைத்த உணவு இரைப்பையில் 4 மணி நேரம் தங்கியிருக்கும், பழங்கள் வந்து 1 மணி நேரம் தங்கியிருக்கும், தன்மைக்கேற்ப 1 மணி நேரம் தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உணவோடு பழங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது 1 மணி நேரத்திலேயே சாப்பிட்ட உணவும் செரிமானம் ஆகாமையே வெளியே வந்துடும். அதே வந்து பழங்கள் குறைவாக இருக்குது அப்படிங்கும் பொழுது 4 மணி நேரம் பழங்கள் உள்ளே தங்கி இருக்கும். அதனால புளிப்பு தன்மை ஏற்பட்டு சத்துக்கள் 2 சத்துக்களும் கிடைக்காது. அதனால உணவையும் பழங்களையும் சேர்த்து நம்ம உண்ணக்கூடாது. அடுத்தது நன்கு மென்று சாப்பிடணும். நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ நன்கு மென்று சாப்பிடும் பொழுது தான் நம்மளோட சத்துக்கள் எளிதாக சென்றடையும், ஜீரணம் எளிமையாக நடைபெறும், உள்ளுறுப்புகளுக்கு வேலை குறையும். அது மட்டும் இல்லாமல் பற்களோட வேர்களில் வந்து பார்க்கும்பொழுது ரத்தம் வந்து நன்கு ஊறி பற்கள் வந்து உறுதியாகும். அப்போ நம்ம மென்று சாப்பிடணும். அடுத்தது அளவு, உணவோட அளவு. அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அரை வயிறு உணவு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு வந்து வெற்றிடமாக இருக்கணும். அப்போ தான் செரிமானம் வந்து நன்கு நடைபெறும். அந்த தசைகள் சுருங்கி விரிந்து செரிமானம் நடைபெறதுக்கு ஏதுவாக இருக்கும். தண்ணி வந்து பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் குடிக்கக்கூடாது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனேயும் குடிக்காம 1/2 மணி நேரம் இருந்து தான் நம்ம அந்த தண்ணியை குடிக்கணும். அப்போ தான் செரிமானம் நன்கு நடைபெறும். அதுக்கு தான் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அந்த கிரைண்டரில் மாவாட்டும் போது தண்ணியை எடுத்து உடனே ஊற்றும் பொழுது நன்கு அரைபடாது, கொஞ்சம் அரைபட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே தண்ணி ஊற்றும் பொழுது செரிமானம் வந்து தடைபடும். அப்போ அதுக்கான நேரம் கொடுத்து அப்புறம் தான் நம்ம நீர் பருகணும். அடுத்தது மாப்பொருளை ஜீரணிக்கிறது வந்து பார்க்கும்போது உமிழ்நீர். அதனால நம்ம உமிழ்நீரோட சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது தான் விரைவில் ஜீரணமாகும். அடுத்தது சாப்பிட்ட உடனே தூங்க போகிறது தீயது. நம்ம சாப்பிட்டோன்னு தூங்க போகும் பொழுது இரைப்பையும் இரைப்பையும் தூங்கிடும். அப்போ ஜீரணம் பாதிக்கப்படும். அடுத்தது உணவு நம்ம சாப்பிட்ட உடனே மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கறதும் தப்பு. மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கும் பொழுது மூளைக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்படும். அப்போ ஜீரணத்துக்கு தேவையான ரத்தம் வந்து குறைபடும், ஜீரணம் வந்து பாதிக்கப்படும். அடுத்து வந்து ஒரே மாதிரி உணவை நம்ம எப்பொழுதும் எடுத்துக்கிறதும் தீங்கு தான். ஒரே மாதிரி உணவை நம்ம எப்பொழுதும் எடுத்துக்கிறதும் நம்மளுக்கு தீமையை தான் அளிக்கும் அப்படின்னு அழகாக புரிஞ்சு சொல்லிட்டோம். அப்போ உணவு முறையோடு இந்த ஒழுக்க முறையை நம்ம பின்பற்றினா மட்டும்தான் நம்ம அந்த சத்துக்களை முழுமையாக பெற முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரியான உணவு முறையை பின்பற்றி தான் நம்ம உடலை காக்க முடியும். கடுவழி சித்தர் அழகாக சொல்லியிருக்காங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. பார்த்தா இது வந்து ஒரு நகைச்சுவை தர மாதிரி பாடலாம் தெரியும், ஆனால் இது நம்ம நிலைமையை அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஆண்டி என்ற மனிதன் இறைவன்கிட்ட 10 மாதம் தவம் இருந்து வேண்டி ஒரு உடலை வந்து வாங்கிட்டு வரான். அதை வந்து அருமை தெரியாமல் அவனோட மெத்தனை போக்கால்
வீணடித்தான் அப்படின்னு அழகா கடவுள் சொல்லி சொல்லியிருக்காரு. அதே அப்போ அதோட அருமை தெரியாமல் நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குருஜியும் நம்ம புக்கில் வந்து உணவே மருந்து புக்கில் சொல்லியிருக்காங்க, உடல் எனும் கோயிலை காத்து உயிர் எனும் தெய்வம் தொழுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ உடலை காத்து தெய்வம் தொழுவோம், அந்த உயிரை எனும் தெய்வம் தொழுவோம், இதையே அடைவோம் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர்வசி சித்திரம் சொல்லியிருக்காங்க. அமிர்தத்தை ஒத்த சுக்கிலமும் சுரோனிதமும் ஒன்று சேர்ந்து முத்து உதிக்கிற மாதிரி, கடல்ல முத்து உதிக்கிற மாதிரி கரு உருவானது. அப்புறம் 9வது மாதம் அந்த கருவில் அந்த 9வது மாதம் வந்து பூர்வ ஜென்ம வாசனையால் ஈசன் மலரடி நினைத்து அருள் வேண்டி தவம் புரிந்து பெற்றது தான் இந்த உடல். தவம் இருந்து பெற்றது தான் இந்த உடல். அப்போ தவம் இருந்து பெற்ற இந்த உடலை நம்ம வீணடிக்காம குருஜி சொன்ன வழியில வாழ்ந்து உணவுகளை எடுத்து பயிற்சியை செய்து நம்ம வந்து இடைநிலை அடைவோம். அனைவரும் இடைநிலை அடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்வோம். வாழ்க வளர்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லாம் வல்ல இறைக்கு நன்றிகள். நன்றிகள். 3 முறை ஓம்காரம். இறைக்கு ஓம்காரம். குருவிற்கு ஓம்காரம். உயிருக்கு ஓம்காரம். எல்லாம் வல்ல நேரிலும் குருவலும் துணை இருக்கட்டும். குருவாழ்க. குருவே துணை. ஓம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீஜெய் குருஜி நமக. குருஜியின் பாதம் பணிந்து இந்த அமர்வை நிறைவு செய்கின்றோம். வாழ்க அமர்க.